அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கிடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1226. தலைப்பு: அல்லாஹுவின் நற்செய்தியும் எச்சரிக்கையும். தொடர் 5. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, சென்ற தொடரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சமுடையவர்களுக்கு நற்செய்தி கூறுவராக என்ற இறை தூதரை பார்த்து சொல்கின்றான். அதற்குரிய காரணம், அல்லாஹ் ஹலாலாக்கிய, ஆகுமாக்கிய எந்த சுகத்தையும் எந்த இன்பத்தையும் இறை நம்பிக்கையாளர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக யூதர்களுடைய கூற்றுக்கு மாற்றமாக யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் பல விஷயங்களில். அதில் இதுவும் ஒன்று. ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் தம் மனைவியிடம் பின்புறத்திலிருந்து பிறவி உறுப்பில் உடலுறவு கொண்டால் பிறக்கும் குழந்தை மார்கன் கொண்டதாக இருக்கும் என்று யூதர்கள் சொல்லி வந்தார்கள். எனவே உங்கள் மனைவியர் உங்களுக்கு விளைநிலம், உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பும் வகையில் செல்லுங்கள் என்ற 2வது அத்தியாயம் 223வது வசனம் இறைக்கு அருளப்பட்டது. நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபஅத்து ஹர்சக்கும் அன்னா சிஅத்தும் வகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் வத்தகுல்லாஹ வஅலமு அன்னக்கும் முலாகுஹு வபஷ்ஷிரில் முஅ்மினீன். அல்லாஹ் கூறுகின்றான், உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்கள் ஆவார்கள். எனவே உங்கள் விருப்பப்படி உங்கள் விளைநிலங்களுக்கு செல்லுங்கள். உங்கள் ஆன்மாக்களுக்காக முன்கூட்டியே நற்கர்மங்களின் பலனை அனுப்புங்கள். அல்லாஹுக்கு பயப்படுங்கள், மறுமையில் அவனை சந்திக்க வேண்டும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இறை தூதரே நற்செய்தி கூறுகிறார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களுடைய கூற்றுக்கு மாற்றமாக மலவாயிலையும் மாதவிடாய் காலங்களையும் தவிர்த்து ஒரு கணவன் மனைவி ஆகமாக்கப்பட்ட அந்த உறவை எந்த முறையிலும் செய்யலாம் என்பதைத்தான் இதன் மூலமாக அல்லாஹ் கூறுகின்றான். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னும் சில விஷயங்களை, வெளியே சொல்ல வெக்கப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் மார்க்கத்தை அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக சஹாபிய பெண்மணிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டிருக்கின்றார்கள். ஒரு பெண்மணி சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யஸ்ரிப மஸலம் பஅூதத்தம் ஃபமா ஃபௌகஹா. நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அதிலும் அற்பமானதையோ உதாரணம் கூறுவதில் வெக்கப்பட மாட்டான் என்று சொல்லி அந்த வசனத்தை ஓதி காட்டி அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்கு வெக்கப்படுவதில்லை. ஒரு பெண்ணுக்கு ஸ்கலிதமானால் அவளின் மீது குளிப்பு கடமையாகுமா என்று கேட்டதற்கு, ஆம், அவள் நீரை கண்டாள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா தம் முகத்தை வெட்கத்தால் மூடிக்கொண்டு, பெண்களுக்கும் ஸ்கலிதம் ஏற்படுமா என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நன்றாய் கேட்டாய், அப்படி இல்லை என்றால் அவளுடைய குழந்தை எதனால் அவளை போன்று இருக்கின்றது என்று கேட்டார்கள் என ஜைனப் பின்த் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். இச்செய்தி சஹீஹுல் புகாரியில் 130வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய மருத்துவத்துறை ஆணுடைய 23 குரோமோசோம், பெண்ணுடைய 23 குரோமோசோம், இது ரெண்டும் கலந்துதான் கருவாக உருவாகிறது. ஆணுடைய ஒய் பெண்ணுடைய எக்ஸோடு இணைந்தால் அது ஆண் குழந்தையாக, ஆணுடைய எக்ஸ் பெண்ணுடைய எக்ஸோடு இணைந்தால் அது பெண் குழந்தையாக, எவருடையது முந்தி விடுகிறதோ, கணவனுடையது முந்திவிட்டால் கணவனுடைய சாயலிலும், மனைவியுடையது முந்திவிட்டால் மனைவியுடைய சாயலிலும் குழந்தை பிறக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக அந்த அளவுக்கு இன்று விஞ்ஞானத்தை
மருத்துவ கண்டுபிடிப்புகளை எடுத்து சொல்லக்கூடியதாக இந்த செய்தி இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஒரு பெண் வந்து கேட்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி மாதவிடாய் குறித்து அதிலிருந்து தூய்மையாகி கொள்ள நாங்கள் எவ்வாறு குளிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்தூரி போன்ற நறுமண பொருள் தடவப்பட்ட பஞ்சு துண்டை ஒன்றை எடுத்து அதனால் உன் மறைவிடத்தை துடைத்து தூய்மைப்படுத்திக் கொள் என்று பதிலளித்தார்கள். அந்த பெண்மணி விளங்காமல் மீண்டும் இறை தூதர் அவர்களை, இதனால் நான் எப்படி தூய்மைப்படுத்திக் கொள்வேன் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மைப்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். அப்பொழுது மீண்டும் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கமடைந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பெண்ணை கூப்பிட்டு மீண்டும் அதனால் தூய்மைப்படுத்திக் கொள் என்று பதிலளித்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வெட்கப்படுவதை பார்த்துவிட்டு, நான் புரிந்து கொண்ட அந்த பெண்மணியை என் பக்கம் இழுத்து பஞ்சினால் எப்படி தூய்மைப்படுத்த வேண்டும் என அவளுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில் 7357வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆரம்பத்திலே நாம் பார்த்த கண்ணு மார்கண்ணாக பிறக்கும் என்ற அந்த ஹதீஸ் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 2826வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, மனைவி இடத்துல நீங்கள் செல்வதற்கும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. ஏனென்றால் ஹலாலான அந்த உறவில் நீங்கள் ஈடுபடுவதன் காரணமாக அல்லாஹ் நன்மையை பதிகிறான். அதே உறவை தப்பான முறையில் ஈடுபட்டால் அல்லாஹ் பெரும் பாவமாக எழுதுகிறான் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நடைமுறைகளுக்கு ஒப்ப வாழ வேண்டும். ஏனென்றால் துறவரத்தை அறவே வேற இருக்கக்கூடியதாக இஸ்லாம் இருக்கிறது, இல்லறத்தை வலியுறுத்தக்கூடியதாக இஸ்லாம் இருக்கிறது. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.